கடந்த 9 ஆண்டு காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு மனப்புழக்கம். எங்கே செல்வது என்று திக்கு தெரியாத காட்டிலே நாங்கள் இருந்தோம். நாங்கள் ஏதோ பேருக்கு இருந்தோமே ஒழிய கடந்த 5 ஆண்டுகளிலே நாங்கள் பட்ட கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அல்ல, மிகப்பெரிய கொடுமை. யாருக்கும் எந்த வகையிலும் செய்ய முடியாது இந்த ஆண்டு காலத்தில். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட நாங்கள் சொல்வது, தேர்தலுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தலை வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட வெற்றி வாய்ப்பு இழந்து வருகின்ற பொழுது ஒரு நமக்கு எதிரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கின்றது. அதற்கு நம்முடைய ஆதரவு இருந்தால் நம்முடைய கீழே இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடியும் என்கின்றது தான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் நாங்களும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் மற்றவர்களிடத்தில் பேசணும். குறிப்பாக கடம்பூர் ராஜு அவர்கள் முதலாக அந்த கோரிக்கையை கொண்டு போய் வைத்தார். ஆனால் தலைமை வேறொரு முடிவில் இருந்தது. நம்முடைய பொதுச் செயலாளர், நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதை அழகாக சொன்னார். அதை நாங்கள் வெளியே சொல்ல விரும்பவில்லை. இருந்தாலும் அது போன்ற நிகழ்ச்சிகள் வருகின்ற பொழுது யார்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவருடைய தொண்டனாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய தொண்டனாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை இன்றைக்கெல்லாம் 50% என்று சொன்னார்கள். அனைவருமே இன்றைக்கு புரட்சித் தலைவர் வழியிலே, புரட்சித் தலைவர் வழியிலே இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரை பார்க்கின்ற ஒரு நிலைமை உருவாகிவிட்டது. இதுதான் நமக்கு எங்களை பொறுத்தளவிலே பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னவர்களுக்கு மரியாதை, எங்களுக்கு மரியாதை இருந்த போதும். அது மட்டும்தான் எங்களுக்கு வேற எதுவும் நான் கேட்க. நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ஒரு மரியாதை. அது நீங்க சொன்ன மாதிரி அந்த இருக்கிற இளைஞர்களுக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அவர்களுக்கு தட்டி கொடுத்து அந்த பணிகளை செய்து மென்மேலும் இந்த இயக்கம் இந்த 234 தொகுதியில் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல அனைத்து பகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்கு உண்டானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் உங்களோடு இருந்து பணியாற்றுவோம் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதே போல எங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதே போல நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே அறிவிப்பு கொடுத்தாங்க. நம்முடைய அம்மா உணவகங்களை திறக்கணும்னு சொன்னாங்க. அந்த மனசு நாங்கள் 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு புழுகி இருப்போம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்மா அவர்கள் திறந்து வச்ச முதல் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ், நம்முடைய நாங்கள் எல்லாம் அமைச்சராக இருக்கின்ற வழியில் இருக்கின்ற அந்த உணவகத்தை முதல்ல திறந்து வச்சார்கள். அதை திறந்து வைக்கிற பொழுது அந்த கண்ணில் இருந்து பார்த்தோம் அந்த நிலைமையெல்லாம், எப்படி அந்த வந்து சாப்பிட்டவர்களுடைய எண்ணம். அதை இன்றைக்கு சொல்கிறார்கள். 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா நியூஸில் நம்முடைய உலகத்தை புகழ்பெற்ற ஒருவரே அந்த கலை இலக்கியத்தில் செயலாளராக இருந்த ஒருவர் சென்று 2 இட்லிகளை வாங்கி சாப்பிட்டு வருகிறார் என்ற நிலைமை இருக்கின்ற பொழுது, அப்போது ஏழை எளியவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு உருவாக்குகின்ற தலைவராக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கின்றார். அந்த வழியில் தான் நாங்களும் அவரோடு இணைந்து நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை செய்கின்றவர்களாகத்தான் நாங்கள் இருப்போம். எந்த வகையிலும் எங்களுக்கு நாங்கள் அமைச்சர்களாக இருந்தோம், வாரிட்டோம். நாங்கள் வந்தது கீழிருந்து தான். இந்த கீழிருந்து வந்ததை நாங்கள் யாரும் இன்றைக்கு வரை அதை மறப்பதில்லை. என்னைக்கு ஊருக்கு போனாலும் விநாயகர் பக்கத்தில் வேஷ்டி மடிச்சு கேட்டு அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொன்னாலும் அங்கே தான் நாங்கள் போய் உட்காருவோம். எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர் இருக்கிற மக்கள் வந்து போகணும், பார்க்கணும். நமக்கு ஒன்றும் அதிகாரம் வந்துட்டு கொடுத்ததில்லை. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மளை உருவாக்குனாங்க. அதுக்கு பிறகு பல்வேறு காலகட்டங்கள் நாங்கள் எல்லாம் மன உளைச்சல். இன்றைக்கு நேற்று ராத்திரியிலிருந்து நிம்மதியாக இருக்கிறோம். அண்ணன் ஆனந்தன் சொன்னார், நாங்கள் கடம்பூர் ராஜா இது கூட நாங்கள் எல்லாத்துக்கும் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கிற போது என்ன ஒரு நெருடல், என்னடா என்னன்னு வந்து பார்த்ததுக்கு பின்னாடி தான் தெரிஞ்சது. ஒரு குடும்பத்தில் தம்பியோட போய் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ, தலைவர் என்ன நினைக்கிறாரோ அந்த வகையில் நாங்கள் அனைவரும் இருப்போம். அங்கே இருக்கின்ற என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் மாவட்ட அமைச்சர் இருக்காரு. அந்த அவர் கடந்த 32 ஆண்டுகளும் 30 ஆண்டு காலமாக மன்றத்தில் செயல்பட்டவர். எனக்கும் 2011 2016 துணையாக நின்று என்னை வெற்றிக்கு பாடுபட்டவர். என்றென்றும் மறக்க மாட்டோம். அவரும் என்னுடைய சகோதரனாக, தம்பியாக, ஒன்றாக, உறவினராக, எங்கள் குடும்பத்தில் ஒருவராக. இது நம்ம எல்லாம் ஒரே இயக்கம். தமிழக வெற்றி கழகம் என்பது பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும் என்பது அதில் எல்லாமே அடங்கி போச்சு. ஊர்வன, பரப்பன, பிரிவின, விலங்கினம், மற்றபடி மனித பிறப்பு அறிது பிறப்பது அறிவது, மானுட பிறவியில் இல்லாமல் பிறப்பது அறிது. அனைவருக்கும் அந்த ஒற்றை சொல் வார்த்தையில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் ஒரு தலைநிமிர்ந்து நிற்கின்றார் என்பதை நான் குறிப்பிட அறிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெரி டிரான்ஸ்பரன்சி கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் வெளிப்பாடு தன்மையுள்ள அரசு. ஒரு இடத்துல கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இல்லாத அரசு. இதை நாங்கள் முதற்கட்டமாக
எங்களை போன்ற மனிதர்கள், அரசியல் அன்பு உள்ள மனிதர்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நாங்க மட்டும் இல்லை, இந்த நாடே வாழ்த்துது, உலகமே வாழ்த்துது. உலகமே உற்று நிற்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் தான் நமது தளபதி அன்பிற்கினிய மாண்புமிகு முதலமைச்சர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த விதத்திலும் நாங்கள் வந்து இணைஞ்சிட்டோம். இணைஞ்ச பிறகு எந்த விதத்திலும் நாங்கள் இந்த இயக்கத்தை, தமிழக வெற்றி கழகத்தை விட்டு கொடுக்காமல், எந்த சூழலில் விட்டு கொடுக்காமல் எங்களுடைய பணி முழுமையாக, செம்மையாக, சிறப்பாக அங்கிருக்கும் மன்ற நிர்வாகிகளோடு சேர்ந்து முழுமையாக செயல்பட்டு வெற்றி 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 என்பதை ஒரு குறிக்கோள். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தலைமை என்ன சொல்லுகிறதோ, தலைமையோடைய கட்டளை என்னவோ, தலைமையோடைய உத்தரவு என்னவோ, மாண்புமிகு இதயதேவ டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்த அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் சொல் கண் அசைவுக்கு நாங்கள் செயல்படக்கூடிய யார், அந்த கண் அசைவுக்கு தளபதியுடைய முதலமைச்சருடைய கண் அசைவுக்கு செயல்பட்டு மாண்புமிகு பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் நாங்கள் பெருமை சேர்த்து தருவோம் என்ற உறுதிப்பாட்டை சொல்லி, சகோதரனாக, உற்றாராக, உறவினராக, நண்பனாக, குடும்பத்தில் ஒருவராக அங்கிருக்கிற மன்ற தோழர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இணைந்து கெஞ்சத்தும் அவருக்கு இடையூறு வராத அளவுக்கு எங்களுடைய செயல்பாடு முழுமையாக இருக்கும் என்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாக பொறுப்பாளர் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட சட்டமன்ற உள்ளிட்ட அனைவர் சார்பாக நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணித்தோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர், தமிழகத்திலே ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் வந்து இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு இது ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள், மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நலனாக இருந்தவர், அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள், எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதை போல எங்களுக்கு அந்த மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவமாக பார்த்தோம். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த நல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்கள்லாம் வரவேற்கின்ற நல்ல நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரவேற்கின்ற நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜன் அவர்கள், அதே போல உணவுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன், மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர், மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள், அங்கே எங்களுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய மீனவளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள், இத்தனை பேர்கள் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சித் தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு ஒரு 15 தேர்தலில் நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கினார்கள். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு சோழர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் வந்து பணியாற்றியவர்கள். அதனால தான் என்னோடு வந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் போன்றவர்கள் இல்லாமல் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றவர்கள். அதே போல் இன்றைக்கு நாங்கள் சம்பதவர்கள் சொன்னதை போல நாங்கள் என்ன பேச வேண்டும் என்று எண்ணினாலும் அதை புறம் அன்பு தோழர்களும் சொல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். அதுபோல் சம்பந்தவர்கள் நீண்ட நெடிய பயணமாக புரட்சித்துறை அம்மாவர்களோடு 3 முறை பயணித்தவர். அதே போல சிவனதி அவர்களை பற்றி சொல்லலாம். திருச்சியின் மையப்பகுதியில் இன்றைக்கி திருச்சி தான் மாண்பு முதலமைச்சர் சொன்னார்கள், என்னுடைய இதயம் தமிழ்நாட்டின் இதயம் என்று சொன்னால் திருச்சி எனக்கு இதயம் என்று சொன்ன அந்த மண்ணில் இருந்து வந்திருக்கின்றார். அதே போல் மாவட்ட கலைச் செயலராக வந்திருக்கின்ற ரவிச்சந்திரன் அவர்கள்
புரட்சித் தலைவர் முதலாக அமைச்சராக வந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த காளிமுத்து அவருடைய சகோதரர். இன்னும் பல்வேறு நிலைகளிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே ஓட்டப்பட சிவபெருமாள், இங்கே அன்பு முருகன் 2012 என்னோட சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர்கள்,